அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் வந்து சுரேஷ் கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் சுரேஷ் யார் பேச்சும் கேட்காம அழகுமதியோட அப்பாவை ரொம்பவே எதிர்த்து பேசுகிறாரு. நீங்கள் வேணும்னா அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணலாம். உங்கள் பொண்ணு அழகுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன், போதும், இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம். அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பேசவே கூடாது. இப்போவே அழகுமதியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புங்க, என் வாழ்க்கையை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். உடனே ராகவன் ரொம்ப கோவமா, அதான் என் பையன் சுரேஷ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான்ல, இதுக்கு மேலே நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க? உங்கள் பையன் சுரேஷ் என்னை பலார்னு வெளுத்து வாங்கியிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருந்த நீங்கள் என்கிட்ட மட்டும் கேள்வி கேட்குறீங்க. சுரேஷ் அப்படி செய்யாமல் இருந்தால் நானும் அமைதியாக இருந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனால் என் பேச்சை சுரேஷ் கேட்கவும் இல்லை. எல்லாரும் முன்னாடியும் சுரேஷ் என்னை பலார்னு வெளுத்து வாங்கும்போது அமைதியாக இருந்த இவங்க இப்போ நான் அதே மாதிரி சுரேஷை பலார்னு வெளுத்து வாங்கின உடனே கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சுரேஷ் பேச்சு தான் கேட்கணுமா? அது மட்டும் இல்லாமல் என் மனசில் என்ன இருக்குன்னு சுரேஷால் புரிஞ்சுக்க முடியலனா நான் மட்டும் எப்படி என் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்னு கேட்குறாங்க. போதும் போதும், இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து உன்னால் நாங்கள் ரொம்பவே அனுபவிக்கிறோம். அதனால் இப்போவே இங்கேருந்து கிளம்பு. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் இங்கே எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்கவும் மாட்டீங்க, அழகுமதியால் பிரச்சனை வந்தால் கண்டுக்கவும் மாட்டீங்க. இனி நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சம்மந்தி பேசுகிறீங்க? அதான் அழகுமதி தெளிவாக சொல்கிறாளே என்ன நடந்துச்சுன்னு. சுரேஷ் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுக்காம அழகுமதி கிட்ட மட்டும் கேள்வி கேட்குறீங்க. என் பொண்ணு நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், எல்லாருக்கும் தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லி தான் வளர்த்துருக்கேன். அதனால் என் பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் சொல்லாதீங்க, உங்கள் பையனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி இதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லை, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? அப்பா இதெல்லாம் சாதாரண பிரச்சனைப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனையை நீ பார்த்துப்பேன்னு சொல்லலாம், ஆனால் நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? உன்னை இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் இவங்க எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு பதட்டமாகவே இருக்கணுமா? இல்லை உன்னுடைய வாழ்க்கையை நினச்சி நாங்கள் கஷ்டப்படணுமா? நாங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீட்டில் நீ நிம்மதியாக இருக்க முடியாது அழகுமதி. அது மட்டும் இல்லாமல் இவங்க பையன் சுரேஷ்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே, ஆனால் சுரேஷ் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் வந்து செய்கிற ஒவ்வொரு பிரச்சனையை பற்றியும் இவங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாரும் உன்னை பற்றி புரிஞ்சிக்காமல் பேசும்போது நாங்கள் தானே உனக்காக பேசணும், நீ கிளம்பி வா, நம்ம வீட்டிலேயே இரு, நாங்கள் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்குறோன்னு சொல்லும்போது, ஆமாம் அழகுமதி, இனி இவங்க பேச்சை கேட்டு நீ இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு அழகுமதியோட அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ கிளம்பி வான்னு சொல்லும்போது மலர் சொல்கிறாங்க, இல்லைங்க, அழகுமதியை நாங்கள் பார்த்துக்குறோம். ஏற்கனவே அழகுமதி இப்போ தான் திரும்பி வந்திருக்காங்க. மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் இந்த பிரச்சனை என்றைக்குமே சரியாகாது. சுரேஷ் ஏதோ இப்போ கோபமாக இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். அப்புறம் சுரேஷும் அழகுமதியும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அழகுமதிக்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். அழகுமதிக்கு இப்போவும் நான் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது, மலர், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை பாராட்டி பேசுகிறாங்க, நீ ரொம்ப பொறுப்பாக இந்த குடும்பத்தை பார்த்துக்கிற, இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிற. ஆனால் அழகுமதி இவங்க பேச்சை கேட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டா. அழகுமதி நல்லா படிச்சிருக்கா, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறா. ஆனால் என்னென்னு தெரியல, அழகுமதிக்கு மட்டும் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. அழகுமதியை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் யாரும் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு அழகுமதிக்கு நான் தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அழகுமதியோட அப்பா அழகுமதிக்காக பேசுகிறாங்க. பார்த்தீங்களாமா, நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை புரிஞ்சிக்காம அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் எதுக்குமா இவங்களை இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சுரேஷ் கேள்வி கேட்கும்போது, சுரேஷ் மாப்பிள்ள, நீங்கள் செய்கிறது எல்லாமே சரின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நீங்கள் செய்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய தப்புன்னு எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இதுக்கு மேலே பேச வேண்டாம். நீங்கள் பொறுமையாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அழகுமதியும் சீக்கிரமாகவே உங்களை புரிஞ்சுப்பா. ஆனால் நீங்கள் அழகுமதியை புரிஞ்சுக்காம நீங்கள் சொல்கிற பேச்சை அழகுமதி கேட்கணுன்னு பேசியிருக்கீங்கல்ல, இனி என் பொண்ணு அழகுமதி இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டா. அழகுமதி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க? நான் வந்து என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? எவ்வளோ பெரிய வேலையில் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அழகுமதியோட அப்பா கிட்ட ரொம்ப கோவமாக ரொம்ப சத்தமாக பேசுகிறாரு சுரேஷ். இது எல்லாத்தையும் அழகுமதி தன்னுடைய ஃபோனில் ஆதாரமாக எடுத்து வைக்கிறாங்க. என்கிட்ட தான் சுரேஷ் இப்படிலாம் பேசினாரு, ஆனால் என் அப்பாவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தராமல் சுரேஷ் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாரு. ஆனால் சுரேஷ் ரொம்ப நல்லவருன்னு இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து சொல்கிறாங்க.
என்னை புரிஞ்சிக்காம பேசுகிற சுரேஷுக்கு நான் சரியான பதில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் என் அப்பாவை எதிர்த்து பேசுனது மட்டும் இல்லாமல் என் அப்பாவை ரொம்பவே ஏளனமாக பேசி என் அப்பா எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும்னு சுரேஷ் சொன்னதால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நான் அப்படியே விட போகிறது கிடையாது. என் அப்பாவுக்காக நானும் கண்டிப்பாக சரியான பதில் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சுரேஷ் பேசின பேச்சால் அழகுமதி உடனே தன்னுடைய அப்பா பேச்சை கேட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாத்தியா சுரேஷ், நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்காம நம்மளை புரிஞ்சுக்காம அவங்க அப்பா அம்மா வந்து பேசின உடனே சந்தோஷமாக அழகுமதி கிளம்புறா. பரவாயில்ல சுரேஷு, பேசாமல் இனி அழகுமதி இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு, இனி அழகுமதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க பொண்ணு அழகுமதியை அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா தங்கராஜ் மாமா பேச்சை கேட்டு அழகுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கன்னு சொல்லும்போது உடனே தங்கராஜ், என்ன நீங்கள் ராமமூர்த்தி கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுங்க. அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் எத்தனை நாள் அழகுமதியை உங்கள் வீட்டிலையே பார்த்துக்க முடியும்? அழகுமதி எங்கள் வீட்டு மருமக தானே. இப்படி தான் அழகுமதி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்ப சுரேஷ்கிட்ட பிரச்சனை செஞ்சாங்க. அதனால தான் சுரேஷ்க்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அழகுமதி சுரேஷ் பேச்சை கேட்டால் தான் என்ன? நீங்கள் எப்போ பார்த்தாலும் சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்ணாமல் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறதால அழகுமதி ரொம்ப பேசுகிறாங்க. இதெல்லாம் சரியில்லை. எங்கள் வீட்டு மருமக மலராக இருக்கட்டும், ரேவதியாக இருக்கட்டும், எப்பயுமே எங்கள் பேச்சு தான் கேட்பாங்க. இதெல்லாம் சரியில்லை ராமமூர்த்தி. நான் தான் சரியாக புரிஞ்சுக்காம உங்கள் பொண்ணு சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு உங்ககிட்ட வந்து பேசினேன். ஆனால் இப்போ தான் புரியுது, அப்படி நான் செஞ்சுருக்கவே கூடாது. சுரேஷோட வாழ்க்கையில் நானே பிரச்சனை செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது, அதான் நாங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டோமே, இதுக்கு மேலே பேச எதுவுமே இல்லை தங்கராஜ். அதனால் வேணும்னா நாங்கள் சீக்கிரமாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறோம். நீ வா அழகுமதி அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியை கூப்பிட்டு போகிறாங்க. உடனே இவ்வளோ பேசுகிறேன், ராமமூர்த்தி என் பேச்சை கேட்காம இங்கே வந்து அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ராமமூர்த்தி என்னுடைய கம்பெனியில் தானே வேலை பார்க்குறாரு, அவர்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாரு தங்கராஜ். என்ன தங்கராஜ் மாப்பிள்ள பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க? பாருங்கள், அழகுமதியோட அப்பா உங்கள் முன்னாடி எப்படி பேசுகிறாருன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் தானே இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சீங்க. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த கல்யாணத்துக்காக சரின்னு சொன்னோம். இப்போ பாருங்கள், சுரேஷோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் என்கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க. சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு தான் உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சேன். அழகுமதியால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இப்போவும் ராகவன் என்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அழகுமதி பேசுகிற பேச்சுக்கு சுரேஷுக்கு சரியான பதில் கொடுக்க தெரியல. சுரேஷ்கிட்ட கேள்வி கேட்காம என்கிட்ட பேசுகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க கிட்ட என்னன்னு கேட்டு இவங்க பேச்சை கேட்டு ஒவ்வொன்றையும் நான் தான் உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ரேவதியை பார்க்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, என்னங்க இப்போ என்ன செய்கிறது? இப்போ அழகுமதியை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இனியாவது அழகுமதி எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருந்தா அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அழகுமதியால் இனி என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு யோசிக்கிறேன். கொஞ்ச நாள் அழகுமதி அவங்க வீட்டிலேயே இருக்கட்டும். சுரேஷ் அழகுமதி கிட்ட நீ பேச வேண்டாம், ஃபோன் பண்ணவும் வேண்டான்னு சொல்லும்போது, அழகுமதி என்னெல்லாம் பேசியிருக்கா? அவகிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசணுமா? வேற வேலையே இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி அழகுமதி இந்த வீட்டுக்கு வரவும் வேண்டாம். அதே மாதிரி அழகுமதி கூட இனி என்னால் வாழவே முடியாது. என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். இனியாவது நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது உடனே ரேவதி சொல்கிறாங்க, சுரேஷ் நான் அப்போவே சொன்னேன், நீ அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாக இரு. அழகுமதி உன்னை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கலான்னு. மறுபடியும் ஏன் சுரேஷ் இப்படிலாம் செஞ்சேன்னு கேட்கும்போது, அக்கா எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும்? தங்கராஜ் மாமா பேச்சை நீ கேட்குறல்ல, அதனால தானே உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் அழகுமதி கிட்ட நான் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக பேசவே முடியல. அது மட்டும் இல்லாமல் அழகுமதி கிட்ட சந்தோஷமாக பேசணும்னு நினச்சாலே கேள்வி கேட்டு பிரச்சனை செய்கிறா. இப்படியே நான் எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கிறது? இனி என் வாழ்க்கையை பற்றி யாரும் யோசிக்க வேண்டாம். இனி அழகுமதி கிட்ட எனக்காக பேசவும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே தங்கராஜ் யோசிக்கிறாரு, இனி அழகுமதி கிட்ட பேசினா நமக்கும் பிரச்சனை வரும், பேசாமல் இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி நம்ம கிளம்பலாம். அதான் அழகுமதியை அவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டார்லன்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ள இப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லும்போது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்படி அழகுமதியோட அப்பா என்ன தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறாருன்னு பார்க்க தானே போகிறேன். இதுக்கு மேலே அழகுமதி கிட்ட நீங்கள் பேச வேண்டாம். பாக்கியராஜ் வீட்டில் இருக்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்பலாமான்னு சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க, நான் வேணும்னா எங்கள் அம்மா வீட்டிலேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டுமான்னு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் ரொம்ப கோவமாக ரேவதியை பார்க்குறாரு. என்ன ரேவதி, உன்னால் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை வருது, ஆனால் இதை பற்றி உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லவே இல்லை. இப்போவே நம்ம வீட்டுக்கு நீ கிளம்பி வரணும், உன்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க
அப்பா அம்மா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. நானும் அவங்க கூட இங்கேயே இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேனே. உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க கிளம்புங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரேவதி, என் பேச்ச கேட்காம எதிர்த்து பேசுறியா? உன்னால என் அம்மா என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. நீ என்கிட்ட பேச வேண்டாம் தங்கராஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ சந்தோஷமா உங்க வீட்ல இருக்கலாம்னு நினைக்கிறியா? இப்பவே கிளம்பு. நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி பேச்ச கேட்காம ரேவதிய அங்கேருந்து தங்கராஜ் கூப்பிட்டு வராரு. பார்த்தீங்களா? இந்த அழகுமதி நம்மள தலகுனிய வச்சுட்டா. அழகுமதியால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பாருங்க. இதுக்கு தான் சொன்னேன். மறுபடியும் அழகுமதி இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு. மலரு பாத்தியா மலரு? நீயும் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. சுரேஷும் இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு என்கிட்டயே கேள்வி கேட்குற. என்ன இருந்தாலும் சுரேஷ் எவ்வளோ பெரிய வேலை செய்கிறான் இதெல்லாம் புரிஞ்சுக்காம எல்லார் முன்னாடியும் என் பையன் சுரேஷை அழகுமதி பலார்னு வெளுத்து வாங்கிட்டாலே அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. என்ன ராஜலக்ஷ்மி, அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இப்படி பேசிட்டு இருக்க? அழகுமதி இனி இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம் போதுமா? அழகுமதி வந்தால் தானே பிரச்சனை வரும். அழகுமதி அவங்க வீட்டிலே இருக்கட்டும். நம்ம யாரும் அழகுமதி கிட்ட பேசவும் வேண்டாம். சுரேஷ் நீயும் அழகுமதிக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்காரு சுரேஷ். உடனே பாக்கியராஜ் வந்து, சுரேஷ் நீ மட்டும் இப்படி பேசி பிரச்சனை செய்யாமல் இருந்திருந்தா அழகுமதி நம்ம வீட்டிலே இருந்திருப்பாங்க. என்ன சுரேஷ், எதுக்காக நீயும் அழகுமதியும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்கன்னு தான் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. மலர் யோசிக்கிறாங்க. அழகுமதி நம்ம வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் சுரேஷ் இப்படி பிரச்சனை செய்வான்னு நினைக்கவே இல்லை. அழகுமதி ஏற்கனவே அவங்க அந்த வேலைக்கும் போக முடியாமல் வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு எவ்வளோ மனசு வேதனையோடு இருந்தாங்க. தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக வேலைக்கு போகணும்னு நினச்சாங்க. சுரேஷ் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், ஆனால் இப்படி பிரச்சனை செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சுரேஷ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க மலர். அழகுமதியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த உடனே அழகுமதியோட அப்பா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவங்க பேசுறதெல்லாம் சரியா? அவங்க சுரேஷ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அழகுமதியை அவங்க வீட்டு மருமகளாக அவங்க யோசிக்கவே இல்லை. அழகுமதியை மருமகளாக அவங்க ஏற்றுக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அழகுமதி என்ன பேசினாலும் அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அழகுமதி அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் அழகுமதியை ராஜலக்ஷ்மியும் ராகவனும் மட்டும் இல்லை சுரேஷும் புரிஞ்சுக்க போகிறதே இல்லைன்னு சொல்லும்போது, அம்மா ஏற்கனவே என்னை வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நம்ம குடும்பத்தை வேற பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். என்னை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டா போதும்னு சுரேஷ் யோசிக்கிறாரு. அதனால் தேவையில்லாமல் அங்கே இருந்த பெரியவங்க முன்னாடி இந்த பிரச்சனையை முதல்ல ஆரம்பித்ததே சுரேஷ் தான். இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? சுரேஷ் என்ன வேணாலும் செய்யலாமா, ஆனால் சுரேஷ் பேச்சை நான் கேட்கணுமா? அப்படி இருந்தாதான் நான் அவங்க வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு அழகுமதி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை. நீ சரியாக தான் பேசியிருக்க. சுரேஷ்க்கு சரியான பதில் கொடுத்துருக்க. அதனால் நீ அமைதியாக ரெஸ்ட் எடு. நாளைக்கு நான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்பா இதுக்கு மேலே யோசிக்க ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இங்கே சுரேஷ் என்கிட்ட கோவப்பட்டிருந்தா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் சுரேஷோட மாமனார் தானப்பா. உங்ககிட்ட கூட சுரேஷ் வந்து எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசுகிறாரு. அதனால் சுரேஷ் பொறுப்பான வேலை பார்க்குறாரு, பெரிய வேலை பார்க்குறாரு. அதனால தான்ப்பா சுரேஷ் யார் பேச்சும் கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? சுரேஷ்க்கு சரியான பதில் கொடுக்கணும். அப்போ தான் சுரேஷ் நம்ம எல்லாரை பற்றியும் புரிஞ்சுப்பார். நீ இப்போ நிம்மதியாக ரெஸ்ட் எடு அப்படின்னு அழகுமதி கிட்ட ஆறுதலாக பேசுகிறாங்க அழகுமதியோட அப்பா. அடுத்த நாள் அழகுமதியோட அப்பா, நம்ம போலீஸ்கிட்ட உதவி கேட்டாதான் ராகவன், தங்கராஜ், சுரேஷ் இவங்களுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு, அழகுமதி நீ கிளம்பு, நம்ம போயிட்டு போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லணும், அவங்கக்கிட்ட உதவி கேட்கணும்னு சொல்லும்போது, அப்பா எதுக்குப்பா? மறுபடியும் வந்து சுரேஷ் பிரச்சனை செய்வாருப்பா. ஏற்கனவே நான் வந்து போலீஸ்கிட்ட உதவி கேட்கறதுக்காக போனப்போ அங்கே வீட்டில் இருக்க எல்லாரையும் வர சொன்னாங்க. இப்போ வரைக்கும் ராஜலக்ஷ்மி அத்தை அதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்ப்பான்னு சொல்லும்போது, இல்லை மாமனாருன்னு எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தரல, ஆனால் சுரேஷ் பேசுகிறதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே அப்பா என்ன செஞ்சாலும் உன்னுடைய வாழ்க்கைக்காக தான், நீ சந்தோஷமாக இருக்கணும்னா உன்னுடைய அப்பா பேச்சை கேளுன்னு அழகுமதியோட அம்மா சொல்கிறாங்க. உடனே அழகுமதியும் அவங்க அப்பா பேச்சை கேட்டு கிளம்பி வராங்க. அந்த சமயம் சுரேஷ் அங்கே தன்னுடைய வேலைக்காக வந்திருப்பாரு. அழகுமதியும் அவங்க அப்பாவும் வரதை பார்த்துட்டு உடனே சுரேஷ் வந்து, இங்கே எதுக்கு வந்தீங்க? ஏற்கனவே வீட்டுக்கு வந்து அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதெல்லாம் போதாதுன்னு இங்கே வேற வந்துட்டீங்களா? இப்போவே இங்கேருந்து கிளம்புங்க, நான் இனியும் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. போதும் சுரேஷ், இதுக்கு மேலே நீங்கள் பேசினா உங்கள் பேச்சை கேட்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நீங்களும் இங்கே வேலை தான் பார்க்குறீங்க. இந்த ஆஃபீஸ் உங்கள் ஆஃபீஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள்
ஆஃபீஸரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லும்போது, அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது, கிளம்புங்க. உங்க பொண்ணு ஏற்கனவே என் வேலைக்கு வேணும்னே பிரச்சனை செய்றா. இப்ப நீங்க வேற வந்திருக்கீங்களான்னு சொல்லும்போது, இப்பவே நீங்க இங்கேருந்து கிளம்பணும். இல்ல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் பிரச்சனை செய்றாரு சுரேஷ். அந்த சமயம், சார் என்ன சார் இதெல்லாம்? ஏற்கனவே அழகுமதி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அப்ப அந்த ஆஃபீஸர் வந்து அந்த சார் வந்து அழகுமதிய இனி நல்லபடியா பார்த்துக்கணும். அழகுமதி பேச்ச நீங்க கேட்கணும். உங்களால அழகுமதிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொன்னார்ல சார். இப்ப அவர் வர நேரம் ஆயிருச்சு. இப்பவே அழகுமதியவும், உங்க மாமனாரையும் இங்கேருந்து அனுப்புங்க. இல்லன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். எப்பயுமே அந்த சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. இப்ப வேற அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் சுரேஷ் சார். நீங்க என்ன அழகுமதிய புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் பிரச்சனை செய்றீங்க? அவங்க பக்கம் உண்மை இருக்கிறதுனால தானே அவங்க போலீஸ் கிட்ட உதவி கேட்க வராங்க. நீங்க அதனால தானே அவங்க இங்க வந்து பேச வேண்டாம்னு சொல்றீங்க. ஏற்கனவே அழகுமதியால நெறைய பிரச்சனை வந்திருக்கு. இப்பவும் அழகுமதியால பிரச்சனை வந்தா கண்டிப்பா இப்ப இந்த வேலைய நீங்க செய்ய முடியாது சார். அப்புறம் வேலை இல்லாம வீட்ல தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் வேணும்னா பேசி பார்க்குறேன். இவங்க கிட்டலாம் என்னால பொறுமையா பேச முடியாது. என் வாழ்க்கையவே ஒண்ணும் இல்லாம செஞ்சுட்ட இந்த அழகுமதி. அழகுமதி கிட்ட நான் பொறுமையா பேசணுமா? அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, பாத்தியா அழகுமதி, நம்ம பக்கம் உண்மை இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணமே சுரேஷ் தான். எப்படி பேசுறாருன்னு பாத்தியாமா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா. இனியும் பொறுமையா இருக்கக்கூடாது. நாம ஏன் இங்க வரக்கூடாது? நம்ம பக்கம் உண்மை இருக்கு. நமக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கிறதுக்காக தானே வந்திருக்கோம். இவர் எவ்வளோ பேசுறாருன்னு பார்த்தீங்கல்ல. பொறுப்பான வேலையில் இருக்கேன். நீங்க இப்படி தான் என் பேச்சை கேட்டாகணும்னு சொல்றாருல சுரேஷ். கண்டிப்பாக சுரேஷ்க்கு சரியான பதில் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அந்த சார் வந்து எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரும்போது அழகுமதி அங்கே நிற்கிறத கவனிக்கிறாங்க. என்னாச்சு? இங்கே சுரேஷோட மனைவி அழகுமதி மறுபடியும் இங்கே வந்திருக்காங்க. மறுபடியும் பிரச்சனையா? இந்த சுரேஷுக்கு வேற வேலையே இல்லை. சரியா தன்னுடைய குடும்பத்தையும் பார்க்க முடியாம இங்க ஆஃபீஸ்க்கு வந்து மட்டும் வேலையை சரியா பார்த்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சார் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, என்ன சுரேஷு, இப்படி உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, உங்கள் மனைவி அழகுமதி வந்திருக்காங்க, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை சார், அழகுமதி எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷ், அழகுமதி உங்கள் வீட்டில் தானே இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் நம்பணுமா? முதல்ல அழகுமதியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நான் பேசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நேரம் நீங்கள் அவங்கக்கிட்ட இப்போ பேசவே இல்லையா? உங்களால் ரொம்ப பிரச்சனை வருது சுரேஷ். சரியாக உங்கள் வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க, குடும்பத்தையும் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்களால் உங்களுக்காக நான் பேசி இப்போ என்னால் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, நான் சரியாக தான் பேசுகிறேன், அழகுமதி வரட்டும் அப்புறமா நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதியோட அப்பாவும் வராங்க. என்ன சார் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷ் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் அழகுமதியை புரிஞ்சிக்காம அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் அழகுமதியை தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. என் பொண்ணு அழகுமதி நல்லா படித்து வேலைக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ சுரேஷ் வீட்டில் இருக்க வேலையை தான் அழகுமதி செய்யணுமா, சுரேஷ் பேச்சை தான் கேட்கணுமா, இல்லைனா எல்லாரும் முன்னாடியும் என் பொண்ணு அழகுமதியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு சுரேஷ். நான் அவரோட மாமனார் தான். எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையவும் சுரேஷ் தரதில்ல. எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனை செய்கிறது மட்டும் இல்லாமல், நான் பெரிய வேலையில் இருக்கேன், அதனால் நீங்கள் என் பேச்சை தான் கேட்கணுன்னு ரொம்ப தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே என் பொண்ணு அழகுமதிக்கு சுரேஷால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்பப்போ ஃபோன் பண்ணுறது, என் பொண்ணு அழகுமதியை தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறதுன்னு இந்த சுரேஷால் நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியல. என் பொண்ணு அழகுமதி இவங்க வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் இப்படி ஏதாவது பிரச்சனை செய்கிறாங்க. நான் தான் அழகுமதிக்காக எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இனி அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். பொறுப்பான வேலையில் இருக்க சுரேஷ் தன்னுடைய குடும்பத்தை சரியாக பார்த்துக்க முடியல. இந்த வேலையவா சரியாக பார்க்க போகிறாரு? அதனால் நாங்கள் உங்ககிட்ட உதவி கேட்குறோம், நாங்கள் எழுதி கொடுக்குறோம் சார். சுரேஷ்க்கு சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அழகுமதியோட அப்பா. ஆமாம் சார், ஏற்கனவே நான் வந்தப்போ உங்கள் பேச்சை கேட்டு தான் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு நான் திரும்பி போனேன். ஆனால் இப்போவும் அவரால் பிரச்சனை வரும்போது நான் என்ன செய்ய முடியும்? என் வீட்டுக்காரர் சுரேஷ் என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்குறதில்ல. அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு ரொம்ப என்னையும் என் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏளனமாக பேசுகிறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் சொல்கிறாங்க. இந்த முறை நீங்கள் எழுதி கொடுங்க, கண்டிப்பாக நான் இதுக்கு சரியான பதில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே சுரேஷ் இந்த வேலை இருக்கிறதுனால தான் இப்படிலாம் பேசுகிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே சுரேஷ்க்கு நான் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன்.
உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏற்கனவே உங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எல்லாரையும் வர வச்சு பேசினேன். அவங்கள பற்றி நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். என் முன்னாடியே அழகுமதி கிட்ட அவ்வளோ கோவமாக பேசினாங்க. சுரேஷும் ரொம்ப கோவமாக பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டேன். சுரேஷ் இங்கே வேலை பார்க்குறதுனால அப்போ சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இனி சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு தான் பிரச்சனை வரும். நீங்கள் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரொம்ப கோவமாக அழகுமதி உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கணுன்றதுக்காக அந்த சார் சொன்ன மாதிரியே செய்கிறாங்க. உடனே சுரேஷை கூப்பிட்டு அந்த சார் வெளுத்து வாங்குறாரு. என்ன சுரேஷ், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் மனைவியும் மாமனாரும் வந்து நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்கன்ற உண்மையை சொல்கிறாங்க. உங்கள் குடும்பத்தை சரியாக பார்த்துக்க முடியலனா அப்புறம் ஏன் சுரேஷ் நீங்கள் இங்கே வேலைக்கு வரீங்க? எப்போ பார்த்தாலும் உங்களால் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது சுரேஷ். அவங்க இனியும் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க உங்களை பற்றின உண்மையை ரொம்ப தெளிவாக இந்த பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணவும் முடியாது, நீங்கள் இந்த வேலையை செய்யவும் முடியாதுன்னு சொல்லும்போது, என்ன அழகுமதி, வேணும்னே உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து பிரச்சனை செய்றியா? இப்போவே இங்கேருந்து கிளம்பிடு, இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு அந்த சார் முன்னாடியே அழகுமதியை பலார்னு வெளுத்து வாங்குறதுக்காக முயற்சி செய்கிறாரு சுரேஷ். உடனே பார்த்தீங்களா சார், இப்போவே சுரேஷ் எவ்வளோ கோபமாக பேசுகிறாருன்னு. இப்படி தான் மாமனார்ன்ற மதிப்பு மரியாதை எனக்கு தரதில்ல, தன்னுடைய மனைவியவும் சரியாக கவனிக்கிறதில்ல. இப்படியே பிரச்சனை செஞ்சால் என் பொண்ணு அழகுமதி அவங்க வீட்டில் எப்படி சார் நிம்மதியாக இருப்பா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பொண்ணு அழகுமதி மட்டும் என்னை பலார்னு வெளுத்து வாங்கலையா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆஃபீஸில் இருந்த எல்லாரும் சுரேஷை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு. தேவையில்லாமல் நானே இப்படிலாம் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷ், அழகுமதியும் உங்களுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு சுரேஷ். அப்போ நீங்கள் அழகுமதி கிட்ட தினமும் பிரச்சனை செய்கிறீங்க, அதனால தான் அவங்க இனி பொறுமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அவங்க உண்மையை சொல்லியிருக்காங்க சுரேஷ். நீங்கள் செஞ்ச பிரச்சனையால தான் அழகுமதி இப்போ ஆஃபீஸில் வந்து அவங்க பக்கம் உண்மை இருக்குன்னு புரிய வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் இனி வெளியில் வரவும் முடியாது, இந்த வேலையை செய்யவும் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் மன்னிச்சிடுங்க சார், இனி என்னால் பிரச்சனை வராது, அழகுமதியை என் வீட்டுக்கு நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அழகுமதி சொல்கிறாங்க, சுரேஷை நம்பி என்னால் இனி சுரேஷோட வீட்டுக்கு போகவே முடியாது. சுரேஷ் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுரேஷும் தங்கராஜும் வேணும்னே திட்டம் போட்டு நான் வேலைக்கு போகவே கூடாதுன்றதுக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு இப்போ தான் சார் உண்மை தெரிஞ்சுது. என் அப்பா தான் இந்த உண்மையை சொன்னார். எங்கள் காலேஜுக்கு வந்து அந்த சார்கிட்ட பேசி நான் இந்த வேலைக்கு வர வேண்டான்னு அந்த சார் சொன்னதுக்கு காரணமே சுரேஷும் தங்கராஜும் தான். இப்படி எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை செய்கிற சுரேஷ் கூட எப்படி என்னால் நிம்மதியாக வாழ முடியும்? எனக்கு இனி சுரேஷோட வீட்டுக்கு போகணுன்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லை சார். அதனால் நான் என் அப்பா வீட்டிலையே தங்கிக்கிறேன். என் அப்பாவும் அம்மாவும் என்னை நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் இந்த சுரேஷ் வெளியில் வரவும் கூடாது, மறுபடியும் இந்த வேலையில் சேரவும் கூடாது. நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இங்கே தங்கராஜ் பேச்சை கேட்டு இந்த உண்மை தெரிஞ்சாலும் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு நான் வேலைக்கு போகாதது நினச்சி தங்கராஜும் சுரேஷும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் இந்த சுரேஷை நம்ப முடியும்? நான் வேலைக்கு போகக்கூடாது, எப்பயுமே சுரேஷ் பேச்சை தான் கேட்கணுன்னு யோசிக்கிறாங்கன்னா எப்படி என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்? அதனால் என்னால் சுரேஷ் கூட வாழவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு சுரேஷை பற்றின உண்மையை சொன்னதால, சுரேஷ், அழகுமதி சொன்னது எல்லாமே உண்மைதானா? அவங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்களும் தங்கராஜும் அந்த சார்கிட்ட பேசுனீங்களா? அதனால தான் இப்போ அழகுமதி அங்கே வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்களான்னு சொல்லும்போது, இல்லை சார், என் மாமா தங்கராஜ் தான் பேசினாரு, ஆனால் நான் போகல சார். ஆனால் இந்த உண்மை எனக்கு தெரியும். அழகுமதி வேலைக்கு போனா அப்புறம் என் பேச்சை கேட்கவே மாட்டான்றதுக்காக நானும் அமைதியாகவே இருந்துட்டேன்னு சொல்லும்போது, போதும் சுரேஷ், இதுக்கு மேலே நீங்கள் பேசாதீங்க. இப்படிலாம் யோசிச்சு அழகுமதிக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களே. இப்போவே அவங்க நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இனி இந்த வேலைக்கு வரவும் வேண்டாம், அதே மாதிரி நீங்கள் வெளியில் வரவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், இனி என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும்போது, அதான் இங்கே அழகுமதிக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கிறீங்களே, ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? நீங்கள் இந்த வேலைக்கு வந்த உடனே சந்தோஷப்பட்ட சுரேஷ், ஆனால் உங்கள் குடும்பத்தில் உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது. அதான் உங்கள் மனைவி அழகுமதி ரொம்ப தெளிவாக உங்களை பற்றின உண்மையை சொல்கிறாங்களே, இதுக்கு மேலே நீங்கள் பேசவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையை ரொம்ப சரியாக செய்வீங்கன்னு உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன், இனி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதியும் அழகுமதியோட அப்பாவும் அந்த சார்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. இனி இந்த சுரேஷ் வெளியில் வரவே கூடாது சார் அப்படின்னு
இங்கே சுரேஷை வசமாக மாட்டி விட்டுட்டு அழகுமதியும் அழகுமதியோட அப்பாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே சுரேஷ் வந்து பதில் பேச முடியாமல் இங்கே வசமாக மாட்டிக்கிட்டேனே, அழகுமதி மட்டும் இல்லை, அழகுமதியோட அப்பாவும் வந்து உண்மையை சொல்கிறேன்னு இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. என்னால் தான் இங்கே அழகுமதி வேலைக்கு போக முடியாத ஒரு நிலைமையில் இருக்கான்ற உண்மையவும் புரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்து உண்மையை சொல்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு சுரேஷ். அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு யோசிக்கும்போது அங்கே ராகவனுக்கு ஃபோன் வருது. சுரேஷ் இனி வேலைக்கும் வரக்கூடாது, சுரேஷால் அழகுமதிக்கு நிறைய பிரச்சனை வந்ததால் இங்கே வந்து சுரேஷ் இனி வெளியில் வர முடியாத நிலமையில் இருக்காருன்னு இங்கே வந்து ராகவனுக்கு தெரிய வந்த உடனே, என்னது அழகுமதியும் அழகுமதி வீட்டில் உள்ளவங்களும் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சிட்டாங்களா, சுரேஷ் இப்போ வெளியில் வர முடியாதா அப்படின்னு பேரதிர்ச்சியோட இருக்காரு ராகவன். உடனே இங்கே வீட்டில் இருந்த பாக்யராஜ், மலர், ராஜலக்ஷ்மி எல்லார்கிட்டேயும் ராகவன் உண்மையை சொல்லும்போது மறுபடியும் அழகுமதி சுரேஷுக்கு இப்படி ஒரு பிரச்சனை செய்வான்னு யோசிக்கவே இல்லைன்னு அழகுமதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு ராகவன்.